ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேதவாக்கம் போயின்னு இருக்கோம். மேதவாக்கம் குமரன் சினிமாஸ் ரீச் ஆகிட்டோம். இதான் மேதவாக்கம் குமரன் சினிமாஸ். ஒரு சின்ன சந்து மாதிரி போகுது, அந்த சந்துக்குள்ளே இருக்க குமரன் சினிமாஸ். மேதவாக்கத்தில் இருந்தீங்கன்னா அந்த குமரன் சினிமாஸ் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாவே இருக்கு. இதுதான் குமரன் சினிமாஸ் என்ட்ரி. இது வழியாக தான் நம்ம குமரன் சினிமாஸ் உள்ள வந்தோம். ஏற்கனவே மேதவாக்கத்தில் இருக்கிற குமரன் சினிமாஸில் படம் பார்த்துருந்தீங்கன்னா என்ன படம் பார்த்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் குமரன் சினிமாஸ் உள்ள போகிற சந்துக்குள்ள வீடு, கடை எல்லாமே இருக்குது. பார்க்கிங் பண்ணுறது தனியாகவே இருக்குது. மேதவாக்கம் பிரிட்ஜுக்கு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு டேங்க் வரும். அந்த டேங்க் பக்கத்துலேயே குமரன் சினிமாஸ் இருக்குது. நம்ம மேதவாக்கத்தில் இருக்கிற குமரன் சினிமாஸை தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இதான் நான் ஃபஸ்ட் டைமு. நீங்கள் இந்த வழியாக தான் குமரன் சினிமாஸு உள்ளே போகணும். ரோடு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ரோடு மேதம் பள்ளமாக தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஆனால் ரோடு கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த டேங்க்கு தான் உங்களுக்கு குமரன் சினிமாஸோட லேண்ட்மார்க்கு. பிரிட்ஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டு கீழே. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க முக்கால்வாசி தேட்டரை ரிவ்யூ பண்ணின்னு இருக்கோம். இந்த வாட்டி மேதவாக்கத்தில் இருக்கிற அந்த குமரன் சினிமாஸை தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். நம்ம சென்னையில் கோட் பத்துக்கு தான் குமரன் சினிமாஸில் படம் பார்க்க வந்திருக்கோம். சார் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு படம் லட்சுமிநாத்துக்கு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அரசியலில் இறங்குறாரு. இந்த குமரன் சினிமாஸில் நீங்கள் பார்க்கிங் பண்ணணும்னா முன்னாடியே இருக்கு. பைக் பார்க்கிங் பண்ணுறது ஃப்ரண்ட்லேயே பிளேஸ் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் பண்ணணுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்க் பண்ணலாம். ஆட்டோ பார்க் பண்ணணுன்னா லெஃப்டில் பார்க் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் குமரன் சினிமாஸ் ரோடு மட்டும் கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஆனால் தேட்டர் அவுட்லுக் குமரன் சினிமாஸோட அவுட்லுக்கு இதான் நல்லாவே இருக்குது. தேட்டரு கொஞ்சம் பழைய காலத்து தேட்டரு. இப்போ இந்த மாதிரி தேட்டர்லாம் இப்போ முக்கால்வாசி எங்கேயுமே இல்லை. இந்த மேதவாக்கத்தில் இருக்கிற குமரன் சினிமாஸில் மெயின்டைன் பண்ணின்னு வராங்க, நல்லாவே இருக்குது. நீங்கள் இது உள்ளே போய் நம்ம எப்படி இருக்குன்னு எல்லாமே பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம குமரன் சினிமாஸை உள்ளே போகலாம். நம்ம குமரன் சினிமாஸ் உள்ளே வந்துட்டோம். அதை பார்த்தீங்களா, எதுக்கு தான் நீங்கள் டிக்கெட் எடுக்க போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் இருந்தீங்கன்னா டைரெக்டாகவே காமிச்சிட்டு போகலாம். இல்லை நீங்கள் கவுண்டரில் டிக்கெட் காமிச்சும் வாங்கிக்கலாம். இல்லை பேடிஎம் கிடையாது, கிரெடிட் கார்டு இல்லை, ஒன்லி கேஷ் தான் இல்லை நீங்கள் வச்சுக்கணும். வரமாதிரி கேஷ் எடுத்துன்னு வாங்க, அப்போ தான் கொஞ்சம் யூஸ் ஆகும். இதுதான் குமரன் சினிமாஸ் முன்னாடி ஃப்ரண்ட்டு எல்லாமே பார்த்துக்கோங்க. நல்லாவே இருக்குது வெளில பார்க்கறதுக்கு குமரன் சினிமாஸு. ஒரு நல்ல லுக்கு தான். நம்ம நல்லா இருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரி நல்லா தான் இருக்குது குமரன் சினிமாஸு. பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகி பார்த்துன்னு இருக்கோம். இப்போ நம்ம படம் உள்ளே உதப்போதான் தளபதி படத்துக்கு கூட்டம் நிறைய வந்துருச்சு. இப்போ நம்ம கூட்டத்தில் வெயிட் பண்ணின்னு இருக்கோம். இப்போ குமரன் சினிமாஸ் உள்ளே போயிட்டு தேட்டரில் சீட்டு எல்லாமே இருக்குது. எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். இதான் உள்ளே வந்துட்டோம். மேலே பால்கனி போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு படிக்கட்டு ரைட்லேயே இருக்குது. நீங்கள் கீழ் ஃப்ளோரு சைடில் போகணும். நம்ம உள்ளே வந்துட்டோம். இதான் குமரன் சினிமாஸோட சீட்டு. ஸ்க்ரீனு பார்த்தீங்கன்னா சின்னதுன்னு சொல்ல முடியாது, பெருசுன்னு சொல்ல முடியாது, மீடியம் ஸ்க்ரீனு. சீட்டு கீட்டெல்லாம் நல்லாவே இருக்குது. சவுண்டெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. டால்பி எஃபெக்ட் சவுண்டு தான். நீங்கள் சவுண்டுக்குன்னே இந்த தேட்டரு
ஃபேமஸ்ஸு. நீங்கள் மேடவாக்கத்தில் இருந்தீங்கன்னா அந்த தேட்டரை மறக்காமல் போய் பாருங்கள். ஒரு சூப்பர் தேட்டர்னே சொல்லலாம். நான் இந்த தேட்டருக்கு ரேட்டிங் கொடுக்கணுன்னா 4.1 கொடுப்பேன். நல்ல தேட்டர், வாங்க படம் போகிறப்பலாம் என் கூட என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி தளபதி கோட் படத்தை மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். வேறு எங்கேயும் படம் பார்க்காதீங்க. என்ஜாய்